வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ யாரை பற்றி பேச போகிறோன்னா, இளவரசனோட பித்தலாட்டத்தை பற்றி தான் பேச போகிறோம். அந்த பித்தலாட்டம் என்னென்னு பார்க்குறீங்களா? அந்த டைட்டில் தான் பித்தலாட்டம். நேற்று பார்த்துருப்பீங்க, அம்மா அப்பா ஏன் தனியாக இருக்கீங்க. அந்த டைட்டில் பார்த்து என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லோரும் உள்ளே போய் பார்த்துருப்பாங்க. ஏதாச்சும் விஷயம் இருக்காதுன்னு கேட்டால் டைட்டில் தான் பித்தலாட்டங்க, மற்றபடி ஒன்றுமே இல்லை. அவங்க வீட்டில் எப்பவும் நடக்கிற ட்ராமா தான். அப்புறம் அவங்க அப்பா எப்பாவது ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு வர்றாரு. ஆனால் பையனுக்கு அட்வைஸ் பண்ணுறாருன்னு கேட்டால் அதெல்லாம் பண்ண மாட்டார். அவர் வாட்டுக்கு ஏதோ தனியாக வர்றாரு, பேசுகிறாரு, அப்புறம் போயிடுறாரு. அந்த டைட்டிலில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. இதுதான் பித்தலாட்டங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பார், சாமி தாங்க என்னை காப்பாற்றுச்சு அப்படின்ட்டு. அது என்னென்னா, ஒரு 40 நாள் மருந்தை பற்றியே வீடியோ வந்திருக்கு, ட்ராமா வீடியோ. அப்புறம் பார்த்தா இந்த மருந்து குடித்தா அந்த மதுபானத்தை கையிலே தொடமாட்டாங்க. அறிவாளி நம்ம காயத்ரி அம்மையார் சொல்லியிருப்பாங்க ட்ராமா போட்டு அந்த மருந்தை பற்றியே. அந்த மருந்து குடித்ததுக்கப்புறமே நம்ம இளவரச போதை போட்டு வந்து அது வேறு வீடியோவில் வேறு இது பெருமையாக குடும்பத்துக்கு முன்னாடி உட்காந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. அவங்க அம்மா உட்காந்துட்டு, ஐயோ உனக்கு வேண்டி நான் இந்த புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறேன், இந்த புக்குனால தான் நீ வந்து கடவுள் தான் உன்னை காப்பாச்சு. ஆமாம், கடவுளுக்கு என்ன வேலைன்னா இந்த குடிக்கிறவங்கள காப்பாற்றுறதா வேலை. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், குடித்தா வந்து ஒவ்வொரு பார்ட்டாக கலந்து போயிருங்க, அது எந்த கடவுளும் வந்து காப்பாற்ற முடியாது. இவங்க வந்து அப்படியே பெருமனாயம் பேசுகிறாங்க. அவங்க அம்மா எந்த இடத்துலையுமே பையனுக்கு ஒரு இடத்துலையுமே 1% கூடி அட்வைஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. பையன் குடிக்கிறாரு, கெட்ட வார்த்தை பேசுகிறாரு, தண்ணி போட்டு ஆட்டம் போடுறாரு, எல்லாம் ஓஞ்ச வரிசையில் டேய் உனக்கு அறிவில்லையடா, புத்தி கட்டு போயிட்டியடா, ஒப்புக்கு பேசுவாங்க. அதுதான் நம்ம இளவரசனோட அம்மா. எந்த இடத்துலையுமே அட்வைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு பையன் சுற்றிட்டு இருந்தா அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி என் பையன் குடிச்சிருக்க, யாராவது அட்வைஸ் பண்ணுங்க அப்படி பண்ணி. அவங்க அம்மா அதெல்லாம் பேசாது. ஏன்னா அவங்க அம்மா பையனுக்கு எந்த இடத்துலையுமே ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கவில்லை. என்ன காரணம்னா, லைவ் வீடியோவில் ஒரு ஆள் வந்து அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுகிறான்னா அவங்க அம்மா எந்த இடத்துல அட்வைஸ் பண்ணியிருக்கு, எந்த இடத்துல அட்வைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டைட்டில் தான் பித்தலாட்டங்க, அம்மா அப்பா தனியாக வந்திருக்கீங்க. மக்களெல்லாம் பார்த்துட்டு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்ப்பீங்க. ஆனால் ஒன்றும் இருக்காது, டைட்டில் தான் அப்படி. அப்புறம் இப்போ டைட்டில் மாற்றிருப்பார், சாமி தான் என்னை காப்பாற்றுச்சுங்கிற டைட்டிலை மறுபடியும் வந்து அம்மா அப்பா தனியாக இருக்கீங்க அப்படின்ட்டு. அது என்ன இருக்குது, ஒன்றும் கிடையாது. மொத்தத்தில் இளவரசனுக்கு என்ன நினப்புனா, நாம் போடுறது தான் கண்டென்ட்டு, மக்கள் வந்து அப்படியே பார்த்து ரசிக்கிறாங்க. அப்படின்னா மக்கள் பார்த்தெல்லாம் ரசிக்க மாட்டாங்க, காய் தூப்பியிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பொதுவாக ஆயுத பூஜைக்கு எப்படியெல்லாம் சாமி கும்பிடுவாங்கன்னா, அதாவது போட்டா பூவு மாலை இதெல்லாம் வச்சுட்டு பொறி கடலையெல்லாம் வச்சு கும்பிடுவாங்க. இவங்க போட்டோ இதெல்லாம் வச்சுட்டு கீழே அப்படியே உட்காந்துட்டு இலையை போட்டு விரித்து சாப்பிட்டுக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆயுத பூஜைக்கும் அந்த அம்மையார் காயத்ரி அம்மையார் நைட்டி போட்டு தான் சாமி கும்பிட்றாங்க. ஏதாவது ஒரு குடும்பத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஏதாவது ஒரு ஃபேமிலியில் பார்த்துருக்கீங்களா? எந்த ஃபேமிலியும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. வெட்ட வெளியிலையுமே அந்த அம்மா நைட்டி போட்டு தான் சாமி கும்பிட்றாங்க. இது நான் கேட்கலிங்க, நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் நாகரிகம் ஒழுக்கம் இதெல்லாம் எங்கேயும் கிடையாது. இளவரசனுக்கு ஒழுக்கம் எந்த காலத்துலையுமே எந்த ஜென்மத்துலேயும் கிடையாது. அப்புறம் காயத்ரி அம்மையாக இருக்குமே, அந்த அம்மா கடை வீதிக்கு போகிறதா இருந்தாலும் சரி, அப்புறம் துணிக்கடைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, பஸ் ஏறி போகிறதா இருந்தாலும் சரி, அந்த அம்மா ஒரு நாகரிகங்கிறது அந்த அம்மாவுக்கு தெரியாது. அந்த அம்மாவுக்கு நைட்டி ஹீரோயின்ங்கிறது நினப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். பொதுவாக நிறைய பேர் கேட்டுப்பாங்க, ஏங்க இந்த ஒரு நல்ல நாள்லையும் கூட இந்த நைட்டி போட்டு சாமி கும்பிடுவோமா அப்படின்னு கேட்டால் இவங்க அப்படி தான் கும்பிடுவாங்க. ஏன்னா நீங்கள் பார்த்து ரசிக்கணும், அது வந்து லட்சக்கணக்கில் வியூஸ் போகணும். அப்போ ட்ராமா போடுவாங்க. இனி ட்ராமா எப்போ வந்து தெரியல. நம்ம இளவரசர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரோபா சங்கர் இறந்தப்போ அப்படியே உருகுனார், இனிமேல் யாருமே குடிக்காதீங்க, நானும் குடிக்க மாட்டேன், ஆனால் நான் குடிப்பேன், மறுபடியும் வந்து வீடியோ போடுவேன், அது வந்து லட்சக்கணக்கில் வியூஸ் போகும், அப்புறம் மறுபடியும் வந்து நான் திருந்துவேன். அதான் இளவரசன். நம்ம இளவரசனுக்கு ஒழுக்குங்கிறது எப்பவுமே கிடையாது. டைட்டிலில் பித்தலாட்ட டைட்டில் போட்டு அப்படியே இந்த டைட்டில் மாற்றுறதுமே மறுபடியும் டைட்டில் போடுறது இளவரசனுக்கு கை வந்த கலை. கேட்டால் இதுதான் எங்கள் சூப்பர் வீடியோ அப்படிப்பார். அப்புறம் பார்த்தா நீங்கள் கேட்ட வீடியோ வந்துருச்சுன்ட்டு எந்த வீடியோ போட்டுக்கிறேன்னா, வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு அதை ஏதாச்சும் இந்த ஒரு பாட்டிலில் வந்து மொட்லி ஊதுறது, இது அருமையான வீடியோ. இளவரசனுக்கெல்லாம் ஒரு வீடியோ வந்து நல்ல வீடியோ வந்து எப்பவும் இல்லை, எந்த காலத்துலையும் போட தெரியாது. ஒரு ஒழுக்கம் இருந்தால் தானே போட தெரியும். அப்புறம் அவங்க வீட்டில் எப்போ சாமி விடுவான்னு கேட்டால்
கார் வந்த கடைசியில் சாமி கும்பிடுவாராட்டுக்குது. அவங்க அம்மா சொல்லுது, அந்த கார் வந்து ஒரு சின்ன சின்ன தடக்கல்னால ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. கார் வந்து போதை போட்டு போய் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னு அவங்க அம்மா சொல்லலை. கார் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுங்களாம்மா. அந்த கார் மேலே ஒரு வழக்கு இருக்குது, அதையும் அவங்க அம்மா சொல்லலை. இதுதான் நம்ம இளவரசனோட வீட்டில் நடக்கிற ட்ராமா. உண்மை சொல்ல வேண்டியதானுங்க. கார் எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சு, ஏது ஆக்சிடெண்ட் ஆச்சு, அதை விட்டு போட்டு யார் மேலே எது மேலே அடிபடலிங்க, ஆனால் கார் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அதைத்தான் சொல்கிறாங்க. நம்ம இளவரசனுக்கு என்ன நினப்புன்னா, நாம் வந்து எந்த வீடியோ போட்டாலுமே எங்களை பிடிச்சவங்க பார்க்குறாங்க, அதுதான் கேட்டிருப்பாங்க. ஒரு கமெண்ட்லேயும் கூட ஒருத்தர் கேட்டிருப்பாங்க, ஏங்க உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, எங்களை பிடிச்சவங்க பார்க்குறாங்க, நீயே இதுக்கு எங்கிருந்துடா வர்ற அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஏன்னா இவர் உழைச்சா தான் அந்த அருமை தெரியும். மக்கள் மூலமாக அந்த வருமானத்தை பார்த்துட்டு அதில் வர வருமானத்தில் அதை அதாவது குறைந்த விலையில் நைட்டி எடுத்துகிட்டு அதிக ரேட்டுக்கு விற்கிறாங்கன்னா அப்புறம் இவங்களெல்லாம் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? மறுபடியும் இலவசம் குடிச்சிருக்கிறாரு, நீ எந்த மாதிரி அட்வைஸ் பண்ண போகிறீங்க? எந்த மாதிரி நீங்கள் அட்வைஸ் பண்ணாலுமே இந்த ஆளெல்லாம் கேட்க மாட்டார். இந்த ஆளுக்கு என்ன இருக்கிறதுனா பணத்திமிரு, உழைக்காத பணத்திமிரு, இலவச பணத்திமிரு தான் நான் சொல்லுவேன். மொத்தத்தில் இவர் குடிச்சிருக்கிறாராமா, கண்ணாமொழியில் மேலே ஓச்சாமா, அப்புறம் சாமி காப்பாற்றுச்சாமா. சாமி வந்து இளவரசன் மட்டும்தான் காப்பாற்றுவாராட்டுக்குது, மித்தவங்களெல்லாம் சாமி காப்பாற்ற மாட்டாங்க. இந்த ஆன்மீகங்கிறது என்ன தெரியுங்களா, நம்ம ஒழுக்கமாக இருக்கிறவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் ஆன்மீகம். இந்த ஒழுக்கம் கட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆன்மீகம் கிடையாது. ஆனால் இவங்களுக்கு ஆன்மீகம் மாட்டேங்குது. ஆன்மீகம் வந்து பார்ட் டைம் ஆன்மீகத்தை யூஸ் பண்ணுறாங்க. எதில் எங்கே கொண்டே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துங்க. மொத்தத்தில் நம்ம இளவரசன் காயத்ரியமையார் மாதிரி நீங்கள் வந்து நடித்து ஏமாற்றிட்டு வருமானம் பார்க்குற ஒரு தம்பதிகளை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு ஆயுத பூஜை நாள்லையுமே இவங்க வீட்டில் பார்த்துங்க எப்படி நடக்குன்னு பார்த்துக்குங்க. ஒரு சாமி பற்றியோ அதை பற்றியோ எதுவும் கிடையாது.